ஓ மை காட், மியூட்ல போயிடுச்சா? நான் என்ன சொன்னேன்? உங்கள் தேர்ட் அக்கா மியூட்டில் போயிடுச்சு. ஐ ஃப்ரம் விசாகப்பட்டினம், ஆந்திரா. ஹாய் சிவகுமார், ஹவ் ஆர் யூ? திஸ் இஸ் தமிழ் லைவ். ஐ டோன்ட் நோ தெலுங்கு, பட் எனிவே தேங்க்யூ ஃபார் மை லைவ். நீ பேசுகிறது கேட்கல, ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட். மியூட்டில் இருக்குது, நோ சவுண்ட். ஓகே ஓகே. ஆக்சுவலி என்ன அப்படி சொன்னேன் அப்படின்னா, எனக்கு 3 அக்கா இருந்தாங்க இல்லையா? 2 அக்காவுக்கு அம்மா இருக்கப்பவே மேரேஜ் பண்ணிட்டாங்க. 3வது அக்கா நானும் தம்பி அப்படி தான் இருந்தோம். அம்மா திடீர்னு வந்து ஸ்டொமக் பெயினால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஹேங்கிங் தான். அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து எங்களை வளர்க்குறதுக்காக எங்கள் அக்கா வந்து வேலைக்கு போய் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அக்காவுக்கு மேரேஜ் வயசு வந்துருச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட தம்பி தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டா போகிற ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தெரியாது, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம தம்பி தங்கச்சியை பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜே பண்ணிக்காமல் அவங்க ஒர்க் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு என்னை காலேஜ் படிக்க வச்சு என்னை வந்து ரொம்ப அழகுபடுத்தி என்னை வந்து யாருமே அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, ரொம்ப புவர் ஃபேமிலி அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. நான் காலேஜ் போகிற டைம்லேயும் சரி, நான் ஒர்க் பண்ணுற டைம்லேயும் சரி, என்னை ரொம்ப ரிச்சாக அனுப்புனாங்க. இப்போ வரைக்கும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் நான் படிக்க போய் நான் வேலைக்கு போயிட்டு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நானும் எத்தனையே வரன் பார்த்தேன். ஸோ நிறையா வரன்கள் வந்தாங்க. எங்கள் அக்கா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ஐ எம் நாட் மேரேஜ், ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்ட் மேரேஜில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க பிடிக்கல, மேரேஜ் பண்ணுறது எனக்கு விருப்பமும் இல்லை, நான் இப்படியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எவ்வளவோ எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அக்கா கிட்ட அழுது கண்ணீர் விட்டுலாம் கேட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கல. இப்போது இன்னும் 2 டேஸில் அக்காவை பார்க்க நான் ஊருக்கு போகிறேன். கேன்சர்னு பயந்துருப்பாங்க, செலவு ஆகுதுன்னு. எஸ் ப்ரோ, அவங்க கேன்சர் தான் அம்மாவுக்கு, யூட்ரஸ் கேன்சர். வாட் டு யூ வாண்ட் டெல் இன் லைவ்? என்ன பண்ணுறீங்க? வாட் டு யூ வாண்ட் டெல் இன் லைவ்? தேர்ட் அக்கா இஸ் கிரேட். அவங்கள கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஷார் ப்ரோ, நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் மேரேஜ் பண்ணி இந்த லைஃப்பில் நான் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கிறதுக்கும் நான் இவ்வளோ என்னை வந்து நான் 9th படிக்கிறப்ப அம்மா இறந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான் வேலைக்கு அனுப்ப சொல்லி சொன்னாங்க, படிக்க வைக்க வேணாம். எங்கள் அம்மாவோட ஆசை நான் படிக்கணுங்கிறதுனால. அதனால் எங்கள் அக்கா என்னை டிகிரி அனுப்புனாங்க. அண்ட் யூஜி போனேன். யூஜி முடிச்சுட்டு பிஜி என்னை பண்ண சொன்னாங்க. நான் தான் படிச்சுட்டே இருந்தேன், அக்காவுக்கு மேரேஜ் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் பிஜி படிக்காமல் நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். ஆனால் நான் படிப்பை யூஜி மட்டும் முடிச்சுட்டு நான் போனாலுமே அவங்க மேரேஜே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏஜ் என்ன? Is it your autobiography? Yes, I had this is my life story. எஸ், பயோகிராஃபி. அவங்க லைஃப்பில் எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக கைவிட்டுற மாட்டேன் ப்ரோ. அவங்க என்னோட கடவுள் மாதிரி. என்னோட அம்மா அப்பா என்னோட எல்லாமே அவங்க தான். அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு அக்கா யாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் எனக்கு இருந்தாங்க. எஸ் கேரி ஆன். சிவகுமார் ப்ரோ, தேங்க்யூ. This is my life story, my sister life story and me life story. Hello, I don't have parents, so that's why I'm telling.